வெல்கம் டு ஐடியம் அகாடமி. யூஜிசி நெட் டிசம்பர் 2025க்கு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி நம்ம ஐடியம் சேனல்ல இருக்க இந்த யூஜிசி நெட் பேப்பர் 1 ரிலேட்டட் வீடியோஸை எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கலாம், அது எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பரேஷனை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுன்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. யூஜிசி நெட் பேப்பர் 1 பேப்பர் 2 உங்களோட மெயின் சப்ஜெக்ட் ரெண்டுத்துக்குமே பேலன்ஸ்டா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பிஒய்க்யூஸ் எம்சிக்யூ சால்வ் பண்ணி பாருங்க. அப்போதான் இப்ப இருக்கிற ட்ரெண்ட் என்னன்றது நமக்கு புரியும். ஓகேவா? ஸோ நம்ம யூடியூப் சேனல்ல ஃபர்ஸ்ட் யூஜிசி நெட் பேப்பர் 1ஓட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் லிஸ்ட்னு போட்டிருக்கோம். இதை கண்டிப்பா பாருங்க. இப்ப முடிஞ்ச ஒரு 2-3 பேட்டர்ன் வச்சு நம்ம டிசைன் பண்ணது இது. இந்த டாபிக்ஸ் எல்லாம் கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதையும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோவை பாருங்க. நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் போனீங்கனாலும் இருக்கும், வீடியோஸ்ல செக் பண்ணாலும் கண்டிப்பா இருக்கும். நெக்ஸ்ட் கம்ப்ளீட் யூனிட் சீரீஸ்னு நம்ம எல்லா யூனிட்ஸுக்குமே இந்த மாதிரி ஒரு கம்பைன்ட் ஒன் ஷாட் வீடியோ பண்ணியிருப்போம். இது சூப்பர் ஃபாஸ்ட் ரிவிஷன் சீரீஸ்னு இருக்கும். இது நம்மளோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. இது நம்மளோட 10 யூனிட்டுக்குமே இதுல இருக்கும். இதையும் கொஞ்சம் கண்டிப்பா பாருங்க. இந்த வீடியோஸை பார்க்கும்போது அந்த கண்டென்ட் சிலபஸ் கண்டிப்பா இதுல கவரேஜ் இருக்கும். கண்டென்ட்ல என்ன இருக்கு அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா தெரிஞ்சிடும். கூடவே இது நடுவுல கொஞ்சம் எம்சிக்யூஸ் பிஒய்க்யூஸும் இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க பாக்குறது மேம் அது நான் அப்புறம் பாக்குறேன்னா, இது பிகினர் டு வின்னர்னு இதெல்லாம் நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கும். இதுவும் நம்ம எல்லா 10 யூனிட்டுக்குமே நம்ம கவர் பண்ணிருப்போம். இது இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும். கண்டிப்பா எல்லா பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த யூனிட்டை பத்தி தெரிஞ்சிடும் இதுல. சோ இது உங்களுக்கு 10 யூனிட் கவர் ஆயிருக்கும். பேசிக் பிகினர் டு வின்னர்னு போட்டிருப்போம். ஸோ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இதுல. ஓகே, ஸோ அந்த வீடியோஸை பார்க்கலாம். இல்ல இந்த வீடியோஸை பார்க்கும்போது நமக்கு 10 யூனிட்டை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா கிடைச்சிடும். நெக்ஸ்ட் ஜூன் 2025 வரைக்கும் நம்ம அது எல்லாமே கம்பைண்டா பண்ணியாச்சு. இப்போ ஜூன் 2025 ட்ரெண்டிங் டாபிக்கும் நம்ம பண்ணணும் இல்லையா? அதுக்காகவே நம்ம ஸ்டார்ட் பண்ணது இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் சீரீஸ். இது கொஞ்சம் இங்கிலீஷ்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன் இங்கிலீஷ்னா, ஒரு இடன் ஃபேக்ட் அபவுட் யூஜிசி நெட் கண்டிப்பா என்னன்னா, அதுல இருக்க கொஸ்டின்ஸ் நமக்கு இங்கிலீஷ்ல தான் இருக்கும், இந்தியில வரும். பட் இந்தியில நம்ம ஸ்ட்ராங் இல்லாதனால இங்கிலீஷ்க்கு தான் போய் ஆகணும். ஸோ இங்கிலீஷ்ல கொஞ்சம் லென்த்தியா கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல நிறைய வொக்காபுலரிஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எல்லாமும் ஆட் ஆயிருக்கும். ஸோ நமக்கு இங்கிலீஷ் நாலேஜும் யூஜிசி நெட் கிளியர் பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ சில டாபிக்ஸ் நம்ம இங்கிலீஷ்லயே பார்க்கும்போது நமக்கு அந்த வேர்ட்ஸை பத்தின ஒரு புரிதல் கிடைக்கும். நம்ம இங்கிலீஷ்ல திங்க் பண்ணுவோம். ரீடிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். உண்மையாவே இங்கிலீஷ்ல கொஞ்சம் லைட்டா நம்மள ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறது யூஜிசி நெட்டை கிளியர் பண்றதுக்கு ரொம்ப உதவும். ரியலா நான் சொல்றேன். வேற யாரோ சொல்றதை வச்சு நான் சொல்ல, நானும் எக்ஸாம் எழுதியிருக்கேன். எங்க ஸ்ட்ரகிள் ஆகும், எந்த இடத்துல நமக்கு டைம் எடுக்கும், அது எல்லாமே நான் அனலைஸ் பண்ணி இதை நம்ம இங்கிலீஷ்ல ஸ்டார்ட் பண்ணது. கண்டிப்பா இதுல ஒன்றும் பெரிய ஹை லெவல் இங்கிலீஷ் இல்ல, நார்மல் காமன் இங்கிலீஷ். இது நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த கொஸ்டின்ஸ் 150 கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்கும். லென்தி கொஸ்டின்ஸ் இருக்கும், அசெஷன் ரீசனிங் இருக்கும், ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் இருக்கும், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், லெந்தியா இருக்கும் சில கொஸ்டின்ஸ், நிறைய இம்பார்ட்டன்ட் டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் எல்லாமும் ஆட் ஆயிருக்கும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் நம்ம இங்கிலீஷ்ல ஸ்ட்ராங் ஆறது பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். அதுக்காகவே நம்ம ஸ்டார்ட் பண்ணது இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் சீரீஸ். இந்த டாபிக்ஸ் எல்லாம் கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. என்னடா இங்கிலீஷ்ல இருக்கேன்னு விடாதீங்க. இதுல நிறைய பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு, ஈஸியான இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஸோ இதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இனிமேல் வர இந்த நம்ம அதுல விட்ட டாபிக்ஸ் எல்லாமும் நம்ம இதுல கவர் பண்ணிட்டு இருக்கோம். இதையும் நீங்க கவர் பண்ணா மட்டும்தான் உங்க ப்ரிப்பரேஷன் கண்டிப்பா எஃபெக்டிவா இருக்கும். ஸோ நீங்க என்னெல்லாம் பார்க்க போறீங்க? நீங்க ஃப்ரீயா படிக்கிறீங்க, நான் யூடியூப்ல படிச்சுக்கிறேன்னா இந்த வீடியோஸை பாருங்க. முடிஞ்சா இந்த வீடியோஸையும் பாருங்க. ஓகே, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதுல கொஞ்சம் இன்டெப்த் ஓரளவு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் இந்த நியூ டாபிக் சீரீஸும் கண்டிப்பா பார்த்துட்டே இருங்க. இதெல்லாம் பார்க்கறது கூட உங்ககிட்ட யூஜிசி நெட் வேற எதனா ரிசோர்சஸ் இருந்தா எம்சிக்யூஸ் பிஒய்க்யூஸும் கூடவே சால்வ் பண்ணிட்டு இருங்க. கண்டிப்பா இந்த ப்ரிப்பரேஷன் நமக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். பட் கன்சிஸ்டண்டா பண்ணணும். டெய்லி கரெக்டா அதுக்கான ஒரு டைம் ஒதுக்கி பேப்பர் 1 பேப்பர் 2 பேலன்ஸ்டா கூடவே எம்சிக்யூ சால்வ் பண்ணி யோசிச்சு அந்த கொஸ்டினை புரிஞ்சு யோசிச்சு ஆன்சர் பண்ணும். அதுதான் பேப்பர் 1 நம்ம கிளியர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
இல்ல மேம். இதெல்லாம் இல்ல. நான் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டா படிக்கணும்னா, கண்டிப்பா நம்மளது ₹2000 கோர்ஸ். இதுல கம்ப்ளீட்டா இருக்கும். இல்ல மேம் 1 மந்த்ல எனக்கு கிளியர் பண்ண முடியாதுனாலும் இட்ஸ் ஓகே. பட் இதுல வந்து இன்னும் கொஞ்சம் இன் டெப்த் இருக்கும். மொத்தம் ஒரு 36, 37 வீடியோஸ் இருக்கும். பட் நம்ம கையில 1 மந்த் இருக்கு. இப்பயும் அந்த இன் டெப்த் படிக்கலாம். பட் முடிஞ்சா வாங்குங்க. அப்படி இல்லன்னா, ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் டூ பை திஸ் டெஸ்ட் சீரிஸ். ஏன்னா, அதுல கான்செப்ட் பத்தின கிளாரிட்டி கண்டிப்பா கிடைச்சிரும். பட் இந்த டெஸ்ட் சீரிஸ் பண்ணும்போது மட்டும் தான், இதுல நெறைய எம்சிக்யூஸ், பிஒய்க்யூஸ் ஆட் ஆயிருக்கு. ஆப்ல பண்றதுனால நெறைய சிபிடி மோட் டெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். எக்ஸாம்ல நம்ம சிபிடி மோட்ல தான் பண்ண போறோம். டைம் மேனேஜ்மென்ட்டோட. ஸோ இந்த டெஸ்ட் நம்ம பண்ணும்போது, இதுல நெறைய டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஆல்மோஸ்ட் இதுல 800 பிளஸ் எம்சிக்யூஸ் இதுல நம்ம ஆட் ஆயிருக்கும். எம்சிக்யூஸ் பிளஸ் பிஒய்க்யூஸ். யூனிட்ஸா பிரிச்சு பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே தனித்தனியா ஒரு 50 எம்சிக்யூஸ் ஆட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் கம்பைன்டு மாக் டெஸ்ட்ன்னு ஒரு 2 மாக் டெஸ்ட் ஆட் ஆயிருக்கும். ஸோ இது பண்றது கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். YouTubeலயே நான் கன்டென்ட் படிச்சுக்கிறேன்னா, அத படிச்சுட்டு இந்த டெஸ்ட் சீரிஸ சைட் பை சைட் டெய்லி பண்ணும்போது ஏன்னா இதுலயே கொஸ்டின், ஆன்சர், எக்ஸ்ப்ளனேஷனும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். கண்டிப்பா இத நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்க கன்டென்ட் படிச்சா மட்டும் பத்தாது. பேப்பர் 1 கிளியர் பண்ண எம்சிக்யூஸ், பிஒய்க்யூஸ், மாக் பிராக்டிஸ் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். அது பண்ணா மட்டும் தான் நெறைய கொஸ்டின் நம்ம புரிஞ்சுக்க முடியும். கொஞ்சம் டைம் மேனேஜ்மென்ட் வளரும். நெறைய பேர் சரியா பிராக்டிஸ் பண்ணாம போயிட்டா 150ல கொஸ்டின்ஸ்ல 100 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நம்ம அட்டெண்ட் பண்ணியிருப்போம். நெறைய பேர கேட்டு பாருங்க. மீதி 50 கொஸ்டின்ஸ் நம்ம படிச்சு புரிஞ்சுக்க நமக்கு டைமே பத்தாது. சும்மா ஏதோ கிளிக் பண்ணிட்டு வருவோம். சோ இப்பத்துலருந்தே இந்த 1 மந்த் எந்த அளவுக்கு நீங்க எஃபெக்டிவா யூஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு கிளியரா முடிக்க முடியும். அப்படி இல்லனாலும், நம்மள்துல சூப்பர் ஃபாஸ்ட் கம்ப்ளீட் ரிவிஷன் சீரிஸ் இந்த 15 டேஸ் ரெக்கார்டட் ரிவிஷன் கிளாஸஸ் இது நம்ம டிஎன் செட்டுக்காக பண்ணது. நமக்கு எந்த சிலபஸ் சேஞ்சும் கிடையாது. ஓகேவா? சில டாபிக்ஸ் அப்டேட் ஆனது நம்ம YouTubeல தான் போட்டுட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு 15 வீடியோஸ் இருக்கும். இந்த 15 வீடியோஸும் வேணும்னா இதையும் வாங்கிக்கலாம். இது ₹500 இது. அடுத்தது யுஜிசி நெட் பேப்பர் 1 டிசம்பர் 2025 இந்த 15 டேஸ் ரெக்கார்டட் ரிவிஷன் கிளாஸஸ் இது நம்ம ஜூன் 2025 கிளாஸ்ல பண்ணது இது. ரெக்கார்டட் ரிவிஷன் கிளாஸஸ் இதுல எல்லா யூனிட்ஸுமே நம்ம ஷார்ட்டா ரிவைஸும் பண்ணியிருப்போம். கூடவே எம்சிக்யூ பிராக்டிஸும் கிளாஸ்ல பண்ணியிருப்போம். உங்களுக்கு கிளாஸ்ல நான் ஒன்னும் நிறைய பேசுற மாதிரிலாம் இருக்காது. ஓகேவா? ஜஸ்ட் பேசுறது எதுவும் இதுல எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. சோ, அழகா கிளாஸ்ல உட்கார்ந்து நம்ம லைவா கிளாஸ் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல இருக்கிற 15 டேஸ் ரெக்கார்டட் ரிவிஷன் கிளாஸும் இது 799, 800. ஓகேவா? சோ, இதெல்லாம் பண்ணா மட்டும் தான் பிரிப்பரேஷன் எஃபெக்டிவா மாறும். இல்ல நான் அதுல படிச்சு டெஸ்ட் வாங்குனாலும் சரி, இல்ல இந்த 15 டேஸ் ரெக்கார்டட் ரிவிஷன் கிளாஸஸ் ரியலாவே ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா, அத நம்ம ரிவிஷனும் கம்ப்ளீட்டா பண்ணியிருப்போம். எம்சிக்யூஸும் சைட் பை சைட் கிளாஸ்ல பிராக்டிஸ் பண்ணியிருப்போம். பட் இது கிளாஸ்ல நடந்த ரெக்கார்டட் ரிவிஷன் கிளாஸ். பட் இதுல டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது. ஓகேவா? சோ இது எல்லாமே நம்ம எடியோம் அகாடமில யூடியூப்ல படிக்கிறீங்கன்னா, இந்த ஃப்ரீ ரிசோர்ஸஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் படிச்சாலும் பத்தாது. கூட இந்த டெஸ்ட் சீரிஸ் அட்டெண்ட் பண்ணி பாருங்க. ஓகே. இல்ல மேம் நான் ஒரு 15 டேஸ் ரெக்கார்டட் ஒரு ஸ்ட்ரக்சர்டாவே படிச்சிடுறேன்னா, 15 நாள் ரெக்கார்டட் ரிவிஷன் கிளாஸஸ் உங்க இஷ்டம். ₹800 வாங்கிக்கோங்க. இந்த டிஎன் செட் பேப்பர் 1 இந்த கோர்ஸ்ல வெறும் உங்களுக்கு கோர்ஸ் மட்டும் தான் இருக்கும். நடுவுல கொஞ்சம் எம்சிக்யூஸ் ஆட் ஆயிருக்கும் அவ்வளவுதான். ஓகேவா? சோ பார்த்து படிச்சு உங்களுக்கு எது தேவையோ அத வாங்கிக்கோங்க. பிரிப்பரேஷன எஃபெக்டிவா பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் பண்ணிக்கலாம்னு விடாதீங்க. இந்த 1 மந்த்த எந்த அளவுக்கு உங்களோட பெஸ்ட் குடுக்க முடியுமோ அத குடுங்க. Okay, don't think about how much syllabus is left. Think about how much strength you still have inside you. Use it, push it, win it. நினைச்சா முடியாதது ஒண்ணுமே இல்ல. இது ஒரு நார்மலான ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் தான். பட் அதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் கண்டிப்பா இருக்கும். அதுக்கு இது அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணிக்க கூடாது. அதுக்கான ஒரு கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ் நம்ம கொடுத்தா யூஜிசி நெட்ட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. 5, 6 டைம்ஸ் எழுதிக்கிட்டே இருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்துக்குமே காரணம் நம்ம கிட்ட இருக்க ரிசோர்ஸ் மட்டும் இல்ல. அந்த ரிசோர்ஸ எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்ன்றது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ பாருங்க டிசம்பர் 2025 அப்ளை பண்ணியாச்சுன்னா, படிங்க. பின்னாடி இது வரும், அது வரும்னு எதையும் ரொம்ப யோசிக்காதீங்க. இப்போதைக்கு நம்மளோட கோல் யுஜிசி நெட் கிளியர் பண்றோம். அவ்வளவுதான். நெறைய பேர் ஓவர் திங்கிங் பண்றதுனால சில விஷயம் நம்மளால பண்ண முடியாம போயிடும். ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. இப்போதைக்கு இத கிளியர் பண்றோம். நாளைக்கு நம்ம கஷ்டப்படுறதுக்கு எது கிடைக்குமோ கண்டிப்பா நமக்கு கிடைக்கும்.
ஸோ அதுக்கான ஒரு எஃபர்ட் நீங்க இப்பத்துல இருந்தே போடுங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யர் ப்ரிப்பரேஷன். நீங்க பாருங்க. அதே மாதிரி நம்ம எடியோம் அகாடமியோட ஆப் லிங்க் குடுக்குறேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ரிசோர்ஸஸ்லயும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். சில ஷார்ட் நோட்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அந்த ஃப்ரீ மெட்டீரியல்ஸ்ல போனீங்கன்னா, சில யுஜிசி நெட் ரிலேட்டட் வீடியோஸும் ஆட் பண்ணியிருப்போம். ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணியிருப்போம். அதையும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க் யூ சோ மச். ஆல் த பெஸ்ட் ஃபார் யர் ப்ரிப்பரேஷன்.